முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. இதை மனந்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கையை வாரி குடித்துவிடு. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. கேஜிஎஃப் பொன்னியின் மணமும் பழைய சுரங்கங்களின் அமைதியும் கலந்த ஒரு நகரம். ஆனால் இந்த நகரத்திலிருந்து வெறும் 6 கிலோமீட்டர் தூரத்தில் அனைவருக்கும் தெரியாத ஒரு சிறிய ரகசியம் இருக்கிறது. அதுதான் மினி ஊட்டி. அந்த நாள் அதிகாலை. சூரியன் இன்னும் முழுவதும் உதிக்கவில்லை. வானம் மங்கலான நீலத்தில் மூழ்கியிருந்தது. நான் என் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கேஜிஎஃப் நகரத்தை விட்டு வெளியேறினேன். காற்று சற்று குளிராக இருந்தது. இது சாதாரண மலைதான் இருக்குமோ என்று நான் நினைத்தேன். ஆனா என்ன காத்திருக்குது என எனக்கு அப்போ தெரியாது. சிறிய கிராமங்களை கடந்து போகும்போது மண் வாசனை காற்றில் கலந்தது. பாதை மெதுவாக உயர ஆரம்பிச்சது. இருபுறமும் பச்சை மரங்கள், அதுக்குள் ஊடுருவி வரும் காலை வெளிச்சம். ஒவ்வொரு நிமிஷமும் நகர சத்தம் பின்னாலே மறைந்து கொண்டே போனது. ஒரு கட்டத்தில் முழு அமைதி, பைக் சத்தம் மட்டும். அந்த அமைதியே இந்த பயணத்துக்கு ஒரு மந்திரம் மாதிரி இருந்தது. சுமார் 20 நிமிஷம் ஏறிய பிறகு நான் அந்த இடத்தை அடைந்தேன். அந்த நிமிஷம் நான் லிட்ரலி நின்றுட்டேன். என் முன்னாடி விரிந்த காட்சி, மெல்ல மெல்ல எழும் பனி, தூரத்தில் பச்சை மலைச்சரிவுகள், கீழே தூங்கிக் கொண்டிருக்கும் கேஜிஎஃப். அது ஒரு இடமில்ல, அது ஒரு உணர்வு. அங்கிருந்த காற்று வேற மாதிரி, சுத்தமானது, குளிர்ந்தது, மனசை மெதுவா காலி பண்ற மாதிரி. நான் அங்கே ஒரு கல்லின் மேல் உட்கார்ந்தேன். மொபைல் நெட்வொர்க் கிட்டத்தட்ட இல்லை. சுற்றி யாரும் இல்லை. அந்த நிமிஷத்துல எனக்கு புரிஞ்சது, நம்ம வாழ்க்கை எவ்வளவு வேகமா ஓடுது, ஆனா இங்க நேரமே மெதுவா நடக்குது. அதுக்குள்ள வானம் மெதுவா ஆரஞ்சு நிறமா மாற ஆரம்பிச்சது. சூரியன் மலைக்கு பின்னாலிருந்து மெல்ல மேலே வந்தான். அந்த வெளிச்சம், பனிக்குள் ஊடுருவி வந்த காட்சி, சொல்ல வார்த்தை இல்லை. அந்த நிமிஷம் மினி ஊட்டி தனது முழு அழகையும் காட்டியது. நான் என்னோட கேமராவை எடுத்தேன், படங்கள் எடுத்தேன். ஆனா உண்மையா சொல்லணும்னா, அந்த அழகை எந்த கேமராவும் முழுசா பிடிக்க முடியாது. சில இடங்கள் நாம் பார்ப்பதற்காக இல்ல, நாம் உணர்வதற்காக. மினி ஊட்டி அப்படிப்பட சூரியன் முழுசா மேலே வந்ததும் நான் மெதுவா திரும்ப கிளம்பினேன்.
மலையிலிருந்து இறங்கும்போது ஒரு வித்தியாசமான அமைதி உள்ளே இருந்தது. நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரல, நான் என்னையே சந்திச்சு வந்த மாதிரி இருந்தது. கேஜிஎஃப்க்கு அருகில் வெறும் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இப்படி ஒரு அழகான அமைதியான இடம் இருக்குது. நீங்க இன்னும் மினி ஊட்டிக்கு போயிருக்கலனா ஒரு நாள் அதிகாலையில கிளம்பி போங்க. போய் பார்த்து மட்டும் வராதீங்க. சில நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து பாருங்க. ஏன்னா சில இடங்கள் சுற்றுலா ஸ்பாட்ஸ் இல்ல, அவை நம்ம மனசுக்கான ஓய்வு இடங்கள். மினி ஊட்டி ஒரு சிறிய மலை அல்ல, ஒரு பெரிய உணர்வு. இந்த வீடியோ ட்ரோன் மூலம் எடுத்தது. இது போன்ற மேலும் வீடியோக்கள் மற்றும் சமீபத்திய செய்திகள் பெற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.